செய்திகள். பல்வேறு மாநிலங்களில் இருந்து 52 அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக்கழகம் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் அனைத்து பேருந்துகளையும் நிறுத்தி ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கிறது. மகளிர் தினவிழாவில் இருந்து தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்தப் போவதாக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தெரிவித்துள்ளார். குற்றங்களை தடுக்க புதுச்சேரி போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இலவம்பஞ்சு மரத்தில் காய்கள் காய்ந்து இலவம்பஞ்சு வெடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் அவதி. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை. பல்வேறு மாநிலங்களில் இருந்து 52 அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக்கழகம் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் நடப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக்கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் போட்டிகளை தொடக்கி வைத்தனர். வருகின்ற 19ஆம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 17 வயதிற்குட்பட்ட பிரிவில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், கோவா, ஜார்க்கண்ட், கொல்கத்தா, டெல்லி, அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் இருந்து 27 ஆடவர் அணிகளும் 25 பெண்கள் அணிகளும் என 52 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறவுள்ள போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்படுகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு தேவை போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகத்தின் செயலாளர் ரகோத்தமன் தலைமையில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது திருவள்ளுவரின் கூற்றாகும். இதேபோல் மாமனிதர்கள் பலரும் கல்வியின் சிறப்பை பற்றி நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றனர். கல்வியின் மகத்துவத்தை நாம் யாவரும் அறிந்ததே. ஆனால் சில காலமாக மாணவர்கள் தான் கற்க வேண்டிய கல்வியை, தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய துறையையும் தடுமாற்றம் அடைகின்றனர். ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். இதில் மதிப்பெண் குறைந்துவிட்டால் தவறான எண்ணத்திற்கும் செல்கின்றனர். இதுபோல் நடக்கக்கூடாது என்பதற்காக வழக்கறிஞரும் சமூக சேவகருமான உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சசிபாலன் அவர்கள் தன் சொந்த செலவில் உழவர்கரை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று 12ஆம் வகுப்பு முடித்த பின் மாணவர்கள் படிப்பதற்கும் தேர்ந்தெடுக்க வேண்டிய துறைகள் எத்தனை உள்ளது என்பதை அறிவுறுத்தும்படி நோட்டீஸ் ஒன்றை அனைவருக்கும் வழங்கினார். இதில் மாணவர்கள் மதிப்பெண் குறைந்துதான் எதிர்பார்த்த துறை கிடைக்காவிட்டாலும் எவ்வளவு துறைகள் உள்ளது எனவும், அந்த துறைகளில் நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் நாம் முன்னேறலாம் எனவும் கூறினார். அதை பெற்றுக்கொண்ட மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் எவ்வளவு துறைகள் உள்ளதா என ஆச்சரியப்பட்டனர். மேலும் தான் எதிர்பார்த்த துறை கிடைக்காவிட்டாலும் இதில் உள்ள ஏதேனும் ஒரு துறையை நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் வெற்றி நிச்சயம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். எத்தனை துறைகள் உள்ளது என அவர்களுக்கு தெரியப்படுத்திய வழக்கறிஞரும் சமூக சேவகருமான திரு சசிபாலன் அவர்களுக்கு அவர்களது நன்றினை தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் அனைத்து பேருந்துகளையும் நிறுத்தி ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கிறது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இதில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களை தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நேற்று முதல் 2வது நாளாக தொடர் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2 நாட்களாக அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அரசுக்கு தங்களது பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். சென்னை, மாகே, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நிரந்தர ஊழியர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டன. உள்ளூர் பேருந்துகளை நிரந்தர ஊழியர்களை கொண்டு இயக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டத்தினால் அரசு பேருந்து சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது.
மகளிர் தின விழாவில் இருந்து தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்தப் போவதாக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சன்வே உணவகத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த அதிமுக பல்வேறு பிரிவை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மகளிர் தின விழாவில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், கடந்த 4 ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும், தற்போது மகளிர் தின விழாவின் மூலம் தனது அரசியல் பயணத்தை தீவிரமாக தொடங்க உள்ளதாக தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் வேறொரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த நீங்கள் எதற்காக அந்த தவறை செய்தோம் என்று மக்கள் நினைப்பதாகவும், மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் தொகுதி மக்கள் நல்லவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான மகளிர்களுக்கு இலவசமாக பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குற்றங்களை தடுக்க புதுச்சேரி போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையில் கமாண்டோ எனும் சிறப்பு சைபர் பாதுகாப்பு பிரிவை உருவாக்கி உள்ளது. அதன்படி சைபர் கமாண்டோ தேர்விற்கு அனைத்து மாநிலங்கள் இருந்த 1128 பேர் பரிந்துரைக்கப்பட்டனர். இதில் 346 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு சென்னை ஐஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் 6 மாத பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து 10 பேர் பயிற்சி பெற்றனர். இந்த நிலையில் பயிற்சி முடிந்து புதுச்சேரி சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பயிற்சி முடித்த சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கிய அவர்களை பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்ட ஒழுங்கு காவல்துறையின் எதிர்கால நடவடிக்கைகள் காலி பணியிடங்களை நிரப்புவது, இரவு ரோந்தை அதிகரிப்பது, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப் பொருட்களை தடுப்பது, சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், போக்குவரத்து நெரிசலை குறைப்பது, காவல்துறைக்கு தேவையான கட்டிட வசதிகளை உருவாக்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதனை உடனடியாக செய்வதற்கான காலக்கெடுவுக்குள் முடிக்க தீர்மானிக்கப்பட்டது என தெரிவித்தார். பழைய குற்றவாளிகள் கண்காணிக்கப்படுவதுடன் அவர்களுடன் தொடர்பில் உள்ள நபர்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் எனவும், தற்போது குற்றங்களை தடுக்க போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இலவம்பஞ்சு மரத்தில் காய்கள் காய்ந்து இலவம்பஞ்சு வெடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் அவதி. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை. புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்தி நகரில் புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலக வளாகத்தில் ஆதார் மையம் இயங்கி வருகின்றது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை எப்பொழுதும் பொதுமக்கள் நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறுகின்றனர். புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்தி நகர், திலாஸ்பேட்டை அதிக வணிக நிறுவனங்கள் நடைபெற்று வருகின்ற சூழலில் தொழிலாளர் நலத்துறை கட்டிட வளாகத்தில் மிக பெரிய இலவம்பஞ்சு மரம் உள்ளது. இம்மரத்தில் ஆயிரக்கணக்கான இலவம்பஞ்சு காய்கள் காய்த்து வெடித்து காற்றில் இலவம்பஞ்சுகள் கடந்த 2 நாட்களாக பறந்து வருகின்றன. இப்பகுதியில் இயங்கி வரும் வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். காற்றில் பஞ்சு பரவுவதால் மக்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்படலாம். உடனடியாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் அமைந்துள்ள இலவம்பஞ்சு மரத்தில் இலவம்பஞ்சு காய்கள் காய்ந்து வெடித்து பரவுவதனை தடுக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பாவனர் நகரில் சேதமடைந்த 3 சிறு பாலங்களை 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், சிவசங்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராமம் மேட்டு வாய்க்கால் குறுக்கே பாவனர் நகர் 3வது மற்றும் 4வது பிரதான சாலையிலும் மற்றும் ஜவஹர் நகர் பிரதான சாலையிலும் சேதமடைந்த 3 சிறு பாலங்களை ரூபாய் 60 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் மற்றும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்கள். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பெபின் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி வகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பை இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி கோச்சிங் அகாடமியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடக்கி வைத்தார். தொடர்ந்து நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு அதற்கான புத்தகத்தை சட்ட பஞ்ச உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கி எதிர்கால மருத்துவர் ஆவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், பொறுப்பாளர் ஆனந்தக்கண்ணன் மற்றும் பாஜக OPC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் மதர் குளோரி கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் அந்துவான் பிரபு மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாநிலங்களில் இருந்து 52 அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக்கழக ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் அனைத்து பேருந்துகளையும் நிறுத்தி ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கிறது. மகளிர் தினவிழாவில் இருந்து தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்தப் போவதாக முன்னாள் MLA பாஸ்கர் தெரிவித்துள்ளார். குற்றங்களை தடுக்க புதுச்சேரி போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இலவம்பஞ்சு மரத்தில் காய்கள் காய்ந்து இலவம்பஞ்சு வெடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் அவதி. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை.